First Chronicles 29:12. ஒன்று நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். You know, a few weeks ago we saw that he sent his word to heal us. நம்ம சில வாரங்களுக்கு முன்பாக பார்த்திருந்தோம், அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி. Whether it is a sin disease, he sends his word to heal us. அது பாவ நோயா இருக்கட்டும், அவர் வார்த்தை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறார். Whether we are going through problems, he sends his word to heal us. இல்ல ஒரு பிரச்சனைக்குள்ள போறோமா, அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறார். At the same time, he sends his word to encourage us. அதே போலதான் நம்மை அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். So his word do many things in our lives. அப்போ அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில अनेक காரியங்களை செய்கிறது. His word corrects us. அவருடைய வார்த்தை நம்மை சரி செய்கிறது. His word shows us the right way. சரியான பாதையை நமக்கு காண்பிக்கிறது. So today we are going to see First Chronicles chapter 29 verse 12. We are going to see what the Holy Spirit is sending to the church. When I say church, take it just for you. We can take as a church and also for you, for your family. God, what the Holy Spirit is sending us the word. இப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு சபைக்கு நம்மளுக்கு உங்களுக்குன்னு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, சபைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன அனுப்புகிறாரு நம்ம பார்க்க போகிறோம். You know, before I speak to the church, every word I took it for me. சபைக்கு நான் இதை பேசுறதற்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கென்று நான் எடுத்துக்கொண்டேன். I said, Lord, let the word heal me first. You sent your word to heal, so send your word to heal me first before I bring the word to your people. நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி நீங்க சுகப்படுத்துறீங்கன்னு சொல்லிருக்கீங்க, முதல்ல அந்த வார்த்தைனால என்னை சுகப்படுத்துங்க, நான் உம்முடைய ஜனங்களுக்கு போய் பேசட்டும் அப்படின்னு சொல்லி. Shall we all take First Chronicles chapter 29 verse 12? எல்லாரும் நம்ம ஒன்று நாளாகமம் 29:12க்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். Let me read first and then you read. It says, the translation that I chose is, both riches and honor come from you, and you reign over all. In your hand is power and might. In your hand it is to make us great and to give strength to all. In your hand is to make us great. In your hand it is to exalt us. In your hand it is to lift us. Hallelujah. Today the word of God comes to every individual that the hand of God will lift you. The hand of God will make you great. The hand of God will exalt you. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் யார வேணாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால் ஆகும். Hallelujah. 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 Today the word of God is very strengthening, very encouraging. It says, no matter who you are, that is how it says, no matter who you are, however you are, what state you are, anyone, my hand will make you great. My hand will exalt you and give strength to all. இப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு வருகிறது, நம்மளை பலப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக. நீங்க யாரா இருந்தாலும், எந்த சூழ்நிலையில எந்த நிலைமையில இருந்தாலும், ஆண்டவருடைய கரமானது உங்களை உயர்த்த, உங்களை நிறுத்த வல்லமை உள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லி. When you read this scripture, don't read it that it was
written so many years ago. No, it is written for you for the present time. இப்ப நீங்க நினைக்காதீங்க இந்த வார்த்தை எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. நினைக்க இது எனக்காக, என்னுடைய சூழ்நிலைக்காக, இப்போ எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி. King David, when he was nearing his last days of his life, that is when he spoke to Solomon and he said, my son, he was a king. King David, he had wealth, riches, honor, respect everywhere. But he said, my son, this riches, this honor, the respect, the riches, don't think it is coming from me as an inheritance. It comes from the hand of God. It comes from God. He has the strength to exalt you. Don't think it is from your father David. It is from me. It is from God. The riches and wealth, riches and respect, honor comes to you. தாவீது ராஜா அவருடைய கடைசி நாட்கள்ல மரிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய மகன் சாலமோனுக்கு இப்படியாக சொல்லுகிறாரு, மகனே, நீ நினைக்காத இந்த ஐஸ்வர்யம், இந்த கனம் எல்லாம் நான் ராஜாவா இருந்ததுனால உனக்கு என்னிடத்துல இருந்து வருது அப்படின்னு நினைக்காத. இது ஆண்டவருடைய கைகள்ல இருந்து உனக்கு வருகிறது. அவருடைய கைகள்ல இருந்தே உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா கனமும் உனக்கு வருகிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். Many of us we will have riches, we will have money. அநேகர் நம்மளுக்கு நிறைய பணம் இருக்கும், நிறைய ஐஸ்வர்யங்கள் நம்மளுக்கு இருக்கலாம். Two things, it can come only from God. Not, the Bible doesn't say through hard working. It says from my hand it comes to exalt you, to make you great. இப்போ ரெண்டு காரியம் வேதத்துல குறிப்பிட்டிருக்கு. இது ஆண்டவரிடத்துல இருந்து தான் வரும், உங்களை உயர்த்துகிறதற்கு, உங்களை கனத்தை கொண்டு வருகிறதற்கு. இந்த ரெண்டு காரியம். What are the two things? இந்த ரெண்டு காரியம் என்ன? Riches, ஐஸ்வர்யம், and honor. கனம். What is riches? ஐஸ்வர்யம்னா என்ன? Having lot of wealth, money, jewels, properties, lands, belongings, that is you. It doesn't come only from hard working. The Bible says for every believer, it is for you. For every believer, it comes from God's hand. And number two, the honor, the respect, it comes from God. இப்போ நம்ம ஐஸ்வர்யத்தை பார்த்தோம்னா அது நம்ம வீடு வாசல், நம்மளுடைய நகை, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் ஆண்டவருடைய கைகள்ல இருந்து தான் நம்மளுக்கு வருகிறது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நிமித்தம் இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறது. அதே போலதான் கனமும் ஆண்டவர் இடத்துல இருந்து வருகிறது. For some people it comes from parents. Riches, honor. Riches, okay, my father has lot of money, my father had lot of property, so it came to me because I am the daughter. Okay? Or same, likewise, honor. Oh, my father was a police officer. Oh, this is police officer's daughter. That respect. Oh, this is minister's daughter. That respect. Oh, this is MP's daughter. All this. So sometimes we get our respect, our honor because of our parents, the riches, the wealth, because of our parents. சில நேரங்கள்ல நம்முடைய பெற்றோர் இடத்துல இருந்து நம்மளுக்கு அந்த ஐஸ்வர்யம், அந்த மதிப்பு, அந்த கனம் அதெல்லாம் நம்ம பெற்றோர் இடத்துல இருந்து வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் அவங்களோட மகளை பார்த்தா இவர் போலீஸோட மகள் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுப்பாங்க. இல்ல பொலிட்டிஷியன்ஸோட மகளா இருந்தா அப்படி சொல்லுவாங்க. அப்படி சில வேளைகள்ல நம்முடைய பெற்றோர் இடத்துல இருந்து அது நம்மளுக்கு வருகிறது. People like me sitting in this place, maybe you are known because of your parents. You are known, respected because of your parents. You are known, you are respected because of your spouse. You are known, you are respected because of your family. But today, எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. I don't have nothing. What I earn, it goes for my monthly expense. I don't have anything. All I have is
what my husband earned for me. But days ago, God was, he was silent. I couldn't sleep last night for a very long time. And the Lord was speaking to me, you know what? All that your husband brought for you. But a time, a season you're entering where I will give it for you. உனக்குன்னு ஒரு பேரை தருவேன், உனக்குன்னு ஒரு riches, உனக்குன்னு ஒரு Hallelujah. நான் உண்டாக்குவேன். I will create a name for you, an identity. I don't say we all should have different, no, it's not like that. In life, if you have lost something, He replaces in double portion. You lose something, He replaces 7 times. Yesterday I was sharing my heart with somebody. All throughout my journey to Stevenage, I was pouring my heart to somebody about the church. God said, Abrahamக்கு ஒரு crowd கொடுத்தேன், உனக்கு ஒரு crowd கொண்டு வர. Abraham வாழ்க்கையில அவனை நான் உயர்த்துறேன், உன் வாழ்க்கையில நான் உயர்த்துறேன். I am not telling this to upset you, to make you emotional. I have seen my life like that. God said, ye karam, my hand will exalt you. Hallelujah. My hand will strengthen you. My hand, it says, my hand will make you great. It is all, it's worth living a life for Jesus. Amen? Amen. You go through hard times, you go through so many things, but at the end, it's worth living a life for Jesus. Hallelujah. Hallelujah. Amen. நம்ம கஷ்டத்துக்குள்ள நொறுக்கத்துக்குள்ள நம்ம போனாலும் நம்ம கடைசியில எல்லாத்தையும் பார்த்தோம்னா இயேசுவுக்காக வாழ்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும் நம்மளுக்கு. The Bible beautifully says, எவனாகிலும் யார வேணாலும் நான் மேன்மைப்படுத்துவேனா, irrespective of whether you studied, whether you did not study, irrespective of who you are, irrespective of what your background is, irrespective of your visa status, irrespective of your problems. I tell you, your God and my God, the Lord you serve, the Lord you live for, is mighty and strong, is mighty and powerful to exalt you, to lift you, to make you great. Hallelujah. நீங்க உங்களுடைய படிப்பை நீங்க எப்படி எந்த படிப்பு படிச்சிருக்கீங்களோ இல்ல எந்த நிலைமையில இருக்கீங்களோ எந்த விசா ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இருக்கோ ஆண்டவருடைய கரம் வல்லமை உள்ளது. அவர் நினைச்சா உங்களை எந்த உயரத்துக்கும் கூட்டிட்டு போக முடியும். அவர் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்த முடியும். Maybe your situation is low like me. If I lose my job, it is very hard for me. Forget about all the savings, but I'm just saying, maybe your situation is very, very low this minute. Maybe you are like a widow. People watching me, maybe I'm telling you as well. Maybe your situation is like a widow or like a single person right now. Maybe things around you is very empty, where it's not very promising. But I have come to tell you, there is one hand always in your hand, whether you're right, whether you're wrong, whether you do right, whether you do wrong. His unconditional love, His unconditional hand. Yahweh means the masculine personality of God. And the hand of God is always there. It's just not to protect you, it's not just to guide you, but it is also there to lift you up, to make you great. அந்த வல்லமை உள்ள தேவன் யாவே, அந்த வல்லமை உள்ளவர். அவர் வெறும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக மாத்திரம் கிடையாது, உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு. எந்த நிலைமையில இருந்தோ எந்த சூழ்நிலையில இருந்தோ நீங்க உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லமை உள்ள ஒரு
கரம் அவருடைய கரம். Today maybe you have only your husband saving or your wife saving. இன்னைக்கு சில வேளையில நீங்க உங்களுடைய கணவருடைய சேவிங் மாத்திரம் தான் இருக்கலாம், இல்ல உங்களுடைய மனைவியோட சேவிங் மாத்திரம் தான் உங்ககிட்ட இருக்கலாம். Maybe you are respected because of your husband or because of your family background. இல்ல ஒருவேளை உங்களுடைய கணவனால தான் உங்களுக்கு மதிப்பு, இல்ல உங்களுடைய மனைவினால தான் உங்களுக்கு மதிப்பு, இல்ல உங்களுடைய குடும்பத்தினால தான் உங்களுக்கு மதிப்பு இருக்கலாம். இன்னைக்கு Days are coming, seasons are changing, where you will be having the same savings like your husband, same riches and wealth and honor like your parents or like your spouse, your in your name. ஆனா நாட்கள் வருகிறது, காலங்கள் வருகிறது, உங்களுக்கென்று கனமும் உங்களுக்கென்று அந்த சேவிங்கா இருக்கட்டும், அந்த கனமாக இருக்கட்டும், அந்த மதிப்பாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு உங்க பேருக்கென்றே அது வரப்போகிறது. First Samuel chapter I love this verse. First Samuel chapter 2 verse 8. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம் நம்ம பார்க்கலாம். He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. He seats them with princes and has them inherit a throne of honor. This is a season where God is picking you up from the dust, picking you up from ashes, from heaps of ashes. And he, where man will not pick you and straight away make you sit with princes. No, he will see your status, he will check your background. But with God, no, he picks you up from the dust, he picks you up from the heap of ashes and straight away makes you sit with princesses to inherit a throne of honor. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. From where does he pick you? எங்க இருந்து உங்களை அவர் தூக்குகிறார்? அவர் புழுதியிலிருந்து உங்களை எடுக்கிறார், சாம்பல்ல இருந்து. When I was just writing, I was thinking, who wrote this? இந்த வசனத்தை யார் எழுதி இருக்காங்க? Who wrote this? இந்த அதிகாரத்தை யார் எழுதி இருக்காங்க? Hannah. அன்னாள். Hannah, when God gives her a baby boy, she dances and writes a song. He raises the poor from the dust and lifts the needy from the, and she rejoices how God can remember us in our lowly state. அன்னாள் ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்ததுக்கு அப்புறம் அவ ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷத்தோடு இந்த பாடலை ஆண்டவருக்கு பாடுகிறார். புழுதியில இருந்து குப்பையில இருந்து கீழ இருந்து நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார் அப்படின்னு அவ பாடுறாங்க. How many of you can say like Hannah, have a flashback, go back to 10 years ago, go back to 20 years ago, go back to 30 years ago? How was your condition from now? இப்போ நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பாருங்க எந்த நிலைமையில நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. Was not God, were we not in dust? நம்ம புழுதியில இருந்தோம் தானே. Our country is full of dust. You do like this, you will have so much of dust in your hand. நம்ம ஊருக்கு போனோம்னா நம்ம பார்த்தோன்னா நம்ம கையை வச்சோனாலே புழுதி இருக்கும். Did not God pick us up from that dust and lifted us from that ash heap? Today we all have a car, we drive a car. Imagine 10 years ago, 20 years ago, 30 years ago. I don't know about you, I used to go by walk, I used to cycle, I used to go by bus, I used to go by train. But same God, he lifted us up from the dust, he lifted up from ashes. Same. How many of you remember you sit down on the floor and eat? Now we sit in dining tables. How many of you, when we walk on the road,
if we fall, everywhere is just sere, mud, everywhere. But today, no, because God has picked us from that dusty conditions. Did not God change our lives? Did not God change our lives? Did not God pick us up from where we were and seated beautifully with English people? Now, what I'm saying is, I remembered, Lord, from where I was and now where I am, you picked me up from the dust and the ashes of heaps of ashes, made me sit with princes and enjoy this country. Shall we give the Lord a big clap offering? Did not God exalt you? ஆண்டவர் உங்களை Did உயர்த்தலையா? not God pick you up? ஆண்டவர் உங்களை Did not the தூக்கி mighty hand of God led you into this land? ஆண்டவருடைய வல்லமை Flowing with milk and honey. நாட்டுக்குள்ள உங்களை கூட்டிட்டு வந்துச்சு. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Ezra, don't have to read everything. Ezra 8:21. Ezra எஸ்றா 8வது அதிகாரம் 2வது வசனம் 21. 21வது வசனம். He says, there was a small group of people who gathered together and said, Lord, we fast before you. Let the hand of God be upon us to give us protection. ஒரு சின்ன கூட்டம் உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, ஆண்டவரே உங்களுடைய பாதுகாக்கும் கரம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி. And God protected them when they looked up to God. The hand of God protected his people. அப்ப ஆண்டவருடைய கரம் அவருடைய ஜனங்களை பாதுகாத்தது. Jabez prayer in first Chronicles 4:10. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். His யாபேசுடைய life ஜெபம் was miserable, full of tears. யாபேசுடைய வாழ்க்கை ரொம்ப அழுகையும் கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கையா His இருந்துச்சு. name was sorrow. அவருடைய பேருடைய அர்த்தமே அழுகை, துக்கம். Jabez means sorrow. யாபேசு என்ற யாபேசுக்கு அர்த்தம் வந்து துக்கம். The mother said, I will name this child sorrow, Jabez, because all we went through was sorrows. யாபேசுடைய தாய் அவனுக்கு துக்கம் என்ற பேரிட்டா, ஏன்னா அவங்க போன எல்லா காரியமும் துக்கமான காரியம் அப்படின்னு சொல்லி. But Jabez, Jabez did not listen to the mother or people around him and sat in that place. He started praying. இப்ப யாபேசு அவருடைய தாயினுடைய குரலை கேட்கல, அவனுடைய சுத்தி இருக்கிறவங்களோட குரலை கேட்கல, அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். Lord, let your hand, everyone calls me sorrow, even my own mother calls me sorrow, but let your hand be upon my life. And you know what God says? I will extend his territory. And the Bible says in 4:10, all his brothers, his family members respected him, gave him honor. அப்போ யாபேசு வந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான், என்னுடைய தாயார் கூட என்னை துக்கம் என்று அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனை விடுதலை செய்து அவனுடைய சகோதரர்களில் அவருடைய எல்லையை விரிவாக்கி அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் கூட அவனுக்கு கனம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். In your family, in Jabez's family, God took one person and his hand was upon that person and he was never sorrowful again. God extended his territory and gave him honor. One person in a family. யாபேசு அவனுடைய ஆண்டவர் யாபேசுடைய குடும்பத்துல ஒருத்தரை தெரிந்து கொண்டு அவனுடைய எல்லைகளை விரிவாக்கி அவனுடைய கனத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். Likewise, how many of you can say, God chose me in my family, he saved me, and now he has exalted me in my family, in my uncle's family. God did not God did not bless like me. In my auntie's family, they are not blessed like me, but me God blessed me. என்னுடைய குடும்பத்துல என்னை அவர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்தார். என்னுடைய சொந்த பந்தங்கள்ல ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, என்னை தேர்ந்தெடுத்து என்னை ஆசீர்வதித்து என்னை கனப்படுத்தியிருக்கிறார். God
can exalt individual people. ஆண்டவர் Like ஒரு Jabez. ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட நபர்களை உயர்த்த முடியும் யாபேசை போல. God can exalt a group of people like in Ezra. எஸ்ராவுடைய கதையில பார்த்தது போல ஒரு கூட்ட ஜனங்களை அவர் உயர்த்த முடியும். I'm going to give you many examples now. Today all we need is God's hand that will magnify us, that will lift us, that will exalt us, because in this world, in this time and age, without God's hand, exaltation is difficult. There is competition, there is struggle, there is hardship everywhere. But if you have the hand of God, without trouble, He will be exalt you. இன்னைக்கு நம்மளுக்கு தேவையானது எல்லாம் ஆண்டவருடைய கரம் நம்மளை உயர்த்த, நம்மளை பலப்படுத்த, நம்மளை தூக்கி எடுக்க. ஏன்னா நம்ம வாழுகிற காலகட்டம் ரொம்ப கடினமானது, நிறைய கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கு. அதனால நம்மளுக்கு ஆண்டவருடைய கரம் தேவை, சுலபமாய் நம்மளை தூக்கி எடுக்க, நம்மளை உயர்த்த. You know, I am going to give you few examples. Let's சில see about உதாரணங்களை நான் Joshua. உங்களுக்கு சொல்லுகிறேன். Let's see Joshua chapter 3 verse 7. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். You can compare yourself whenever there is a Bible character. ஒரு வேதத்துல ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா அதை நீங்க உங்களே சம்பந்தப்படுத்தி We பாருங்க. all know about Joshua. நம்ம எல்லாருக்கும் யோசுவாவை குறித்து தெரியும். Joshua chapter 1 verse 1. Let me start like that. யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனம். One அதுல of you read from the congregation please. Okay, Moses' assistant. In some translation it says Moses servant boy. Moses servant boy. Okay, Moses servant. All of you say Moses servant. மோசஸ் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, சரி, மோசேயின் ஊழியக்காரன் அல்ல மோசேயின் வேலைக்காரன். ஓகேவா? So who was Joshua? யோசுவா யாரு? Moses servant. மோசேனுடைய வேலைக்காரன், ஊழியக்காரன். That is his introduction. How you know Joshua? இப்படிதான் யோசுவாவை நமக்கு அறிமுகப்படுத்துது வேதம். But what did God do with this Joshua? ஆனா இந்த யோசுவாவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? Joshua 3:7. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். It says, and the Lord said to Joshua, today I will begin to exalt. Underline the word, I will begin to exalt. Today I will begin to exalt you in the eyes of all Israel, so they may know that I am with you as I was with Moses. Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்னைக்கு அவங்க எல்லாரும் உன்னை பார்க்கிற மாதிரி நான் உன்னை உயர்த்த போறேன்னு ஆண்டவர் யோசுவா 3:7 சொல்லுகிறார். In Joshua 3:7 God says, today I will start, I will begin to exalt you in the eyes of Israel. That is how he says. Okay, now Joshua 4:14. Read Joshua 4:14. யோசுவா 4:14. Now read Joshua 4:14. யோசுவா 4:14. That day the Lord exalted, which means he has done it. The Lord exalted Joshua in the sight of all Israel, and they revered him. Revered him, another. Respected him, honored him, stood before him all the days of his life, just as they revered Moses. Hallelujah. Hallelujah. தமிழ்ல வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். மேன்மைப்படுத்தினார். முதல்ல அவர் சொன்னார், நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன்னு சொன்னாரு. 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர் மேன்மைப்படுத்தி விட்டார். He has done it already. அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல, எப்படி மோசேக்கு அவங்க எல்லாம் பயந்து மரியாதையோடு, இங்கிலீஷ் பைபிள் இட் சேஸ் revered, which means மரியாதையோடு இருந்தாங்களோ, அவனுக்கும் அவன் உயிரோடு யோசுவா உயிரோடு இருந்த நாளெல்லாம்
they respected him. Hallelujah. They honored him. They revered him. Hallelujah. 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 Now let's turn to Joshua 24:29. யோசுவா 24வது அதிகாரம் 29வது. After going home, you have to sit and read the scriptures that I gave you, and then you have to meditate what was preached in the church today. Okay? நீங்க வீட்டுக்கு போனோனே நீங்க கேட்ட வசனங்கள் எல்லாத்தையும் தியானிச்சு கேட்ட செய்தியையும் நீங்க தியானிச்சு பாருங்க. Okay, now read verse 24-29. It says, after these things, after all these years, incidents, after these things, Joshua son of Nun, the servant of the Lord. Hallelujah. Hallelujah. In the first chapter, who was he? Servant of Moses. Servant of Moses. At the end, in the end of your journey, he from the servant of Moses, he became the servant of the Most High God. Hallelujah. 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 This is how God exalts. Maybe your beginning is low today. Maybe your beginning is just humble today. Nobody knows you. Nobody wants to know you. Nobody likes you. Nobody respects you. Nobody or you have no qualification. But today I have come to tell you, maybe your beginning is humble. Maybe your beginning is small. But when you are going to finish your journey, God would have already exalted you. Hallelujah. Hallelujah. ஒருவேளை இன்னைக்கு நீ அற்பமான ஒரு ஆரம்பத்துல இருக்கலாம், அற்பமாய் நம்ம காணப்படலாம். ஆனா உன் வாழ்க்கையை நீ முடிக்கிற கட்டத்துல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருப்பார். அவன் மோசேயோட ஊழியக்காரன் என்று வேலைக்காரன்னு அவன் அழைச்சாங்க 1ஆம் அதிகாரத்துல. அவன் வாழ்க்கையை முடிக்கும் போது அவனை எப்படி அழைக்கிறாங்க? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா, இந்த தேவாதி தேவனுடைய ஊழியக்காரன். Hallelujah. Hallelujah. That is how when God exalts, that is how he lifts us. ஆண்டவர் நம்மளை உயர்த்தினா இப்படிதான் நம்மளை உயர்த்துவார். I wrote so many examples, but let me not do all that. Let's turn to Esther. How many of you have heard about the character Mordecai? எத்தனை பேருக்கு மொர்தெகாயை குறித்து தெரியும்? Who was Mordecai? He was யார் Esther's மொர்தெகாய்? uncle. And in those days, Hebrews were detestable for King Ahasuerus. அந்த நாட்கள்ல யூதர்கள்னாலே அந்த அசீரிய ராஜாவுக்கு ரொம்ப அருவருப்பான ஜனங்கள். Mordecai was lowly treated. மொர்தெகாயை ரொம்ப கீழ்த்தரமா நடத்துனாங்க. அற்பமா எண்ணப்பட்டான். He was ill treated. அவன் அற்பமாய் நடத்தப்பட்டான். He cannot come in the presence of kings. ராஜாக்களுக்கு முன்பாக அவன் வர முடியாது. He has to send message through somebody. யார் மூலமாவது செய்தியை தான் அனுப்ப முடியும். He was least respected. அவனுடைய மதிப்பு ரொம்ப குறைவாய் மதிப்பிடப்பட்டான். Nobody bothered him, cared about him. He was unloved. அவனை யாரும் நேசிக்கல, அவனை யாரும் பொருள்படுத்தவே இல்லை. But he did something to the king, and a time came when God not only remembered Esther and she became king, God remembered Mordecai, and he was where his place was. His place was in the entrance or outside the entrance, sitting somewhere. But God picked him up and he put in the palace. And you know what? Shall we all take Esther chapter 10 verse 3? Esther 10வது அதிகாரம் 3ஆம் வசனம். 3rd verse. It says, Mordecai the Jew was second in rank to King Xerxes. The same person who had a low position, disrespected position, unloved position,
ill-treated or lowly treated, the same Mordecai, where is he sitting now? He is sitting in the palace, second in row to the king. Nalla karangla thatti. If you believe that your position is changing, if you believe that God is changing your position, if you believe God can exalt you from such position to such high position, why not give a half-minute praise? Hallelujah. Say, thank you, Jesus. Thank you. You're changing my position. Thank you, Changing me. Changing me. Hallelujah. Hallelujah. Matwa, this is not the same position you are going to be in forever. இதே நிலைமையில இதே பொசிஷன்ல நீங்க எப்பயுமே இருக்க போறது கிடையாது. I am not going to be in the same position as I am now. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையில நான் எப்பயுமே இருக்க போறது கிடையாது. I am not going to study extra. I am not going to do extra. But I know that the hand of God that is leading me is going to change my position, is going to exalt me. நான் படிக்க போறது இல்ல, மற்ற காரியங்கள் எதுவும் பண்ண போறது கிடையாது. ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் என்னுடைய பொசிஷனை என்னுடைய நிலைமையை மாற்ற போகிறது. Maybe in your workplace, nobody asks your opinion. Maybe in your workplace, we are not treated well. Maybe in anywhere, whatever, in your family, nobody asks you or whatever you want to say. But the same Mordecai, when God's eyes fell upon him, he lifted and placed in a position where everybody, you know what is second position in to the king? Can you stand like that? You have to bow down. Once Mordecai was bowing down for everyone, bowing down for everyone. But now people bow down before him. That is the same when you read the Bible. It's not a story 2000 years ago. It's a book written for you for this time and age. If you were bowing down before people, can I have a job? Can you do this for me? Can this thing happen? Can you come to church, please? But the same place, God is going to exalt you, where people will come bowing down before you. Hallelujah. I serve a God like that. Do you serve a God like that? Amen. நான் அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் சேவிக்கிறேன். நீங்க சேவிக்கிறீங்களா? Yes. Yes. 1 Corinthians 1:28. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 28வது வசனம். It says, He chose the lowly things of this world and the despised things and the things that are not, to nullify the things that are, so that no one may boast before him. You know, he picks people who are low in state. You know, many people do not love us, do not even talk to us because of our status. Amen? Amen. People don't respect us because we are in a very normal state, low state, because bankலயும் கையிலயும் காசு இல்ல, bankலயும் காசு இல்ல. People don't respect because of our low state. But God will lift us in front of the same people where our heads were bowed down, where we thought we were humiliated, where we thought we were disrespected. God chooses the lowly, the foolish things, the unloved, the uneducated, the weak, to exalt their lives. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற அற்பமானவைகளை, கீழானவை, சின்ன காரியங்களை எடுத்து அதை மேன்மைப்படுத்துகிறார். எப்படி நம்ம ஜனங்க நம்மகிட்ட பணம் இல்லைன்னு நம்மளை மதிக்காம இருக்கலாம், இல்ல பெரிய வீடு இல்லைன்னு மதிக்காம இருக்கலாம். ஆனா அதே ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். Number 3, there are so many, I am not taking
Number 3, Joseph. We all know about Joseph. நம்மளுக்கு எல்லாருக்கும் யோசேப்பை குறித்து தெரியும். Joseph was in dungeon. யோசேப்பு குழியில இருந்தா, சிறைச்சாலையில இருந்தா. You know, he was a dreamer. We all know Joseph as a dreamer boy. யோசேப்பை நம்மளுக்கு எப்படி தெரியும்னா அவன் ஒரு கனவு காண்ற ஒரு பையன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். He always dreamed that I will be higher and my brothers will bow down before me. அவன் எப்பவுமே கனவு கண்டா நான் என்னுடைய அண்ணன்மார்களுக்கு மேலாக பெருசா பெரியவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கனவு கண்டான். But you know what? They sold him for 20 silver coins. ஆனா அவனை 20 வெள்ளி காசுக்கு அவனை வித்துருவாங்க. His dreams were crushed. He thought it was finished. அவனுடைய கனவு எல்லாம் உடைஞ்சிருச்சு. அவன் நினைச்சா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. But God gave him promises. God gave him dreams that I will exalt you higher than your parents, higher than your brothers. God gave him promises and dreams. ஆனா ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னுடைய சகோதரர்களுக்கு மேலா உன்னுடைய குடும்பத்தினருக்கு மேலா நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். But when he was sold, when he was prison, it seemed as if his dreams were crushed. ஆனா அவன் விற்கப்பட்ட பொழுது, அவனுடைய சிறையில இருந்த பொழுது அவனுடைய கனவு எல்லாம் உடைஞ்சிருச்சுன்னு அவன் நினைச்சான். He thought all the promises of God is finished. அவன் நினைச்சிருப்பான் ஆண்டவருடைய எல்லா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. But you know what? God will give you a promise and he will test you with the promise. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு உங்களை சோதிச்சு பாப்பாரு. In Psalm 105, if you read, the Bible says the word tested Joseph. சங்கீதம் 105ல நம்ம பார்க்கிறோம், வார்த்தையானது யோசேப்பை சோதித்து அறிந்தது அப்படின்னு உடமிட்டு பார்த்தது. You know, God will say, I will you know, God gave me promise verse that you know, people will come from north, west, south, east. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு, எல்லா திசைகள்ல இருந்து ஜனங்க உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். And God started testing the promise. ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தையை புடமிட ஆரம்பித்தார். Those, I was telling Lord, those who are inside, they are going out through north, west, south and east. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இருக்கிற ஜனங்களும் எல்லா திசையிலயும் போய்க்கொண்டே இருக்கிறாங்க வெளியில அப்படின்னு. God said, I will bring, but people are going. ஆண்டவர் சொன்னார், நான் ஜனங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு. ஆனா ஜனங்க போய்க்கொண்டு இருக்கிறாங்க. When he gives you promise, he tests you. He tests you with the promise. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார்னா அந்த வார்த்தையை வைத்து உங்களை புடமிடுவார். Jacob says, everything is against me. யாக்கோபு சொல்றான், எல்லாமே எனக்கு விரோதமா இருக்கு. When God gives a promise, everything will work against it. ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்தார்னா அதற்கு விரோதமா எல்லாமே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Situation will be against it. அதற்கு சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கும். Family will be against it. குடும்பங்கள் விரோதமா இருக்கும். Facts will be against the promise. இல்ல நிஜங்கள் அதற்கு விரோதமாகவே காட்டும். But the Bible says Joseph endured the promise of God. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அந்த சூழ்நிலைகளுக்கு மேற்கொண்டான் அப்படின்னு. The same promise that tests you will exalt you in the due season. எந்த வாக்குத்தத்தம் உங்களை புடமிட்டதோ அதே வாக்குத்தத்தம் உங்களை உயர்த்தும். நிறைய தர வாக்குத்தத்தம் கொடுத்தவர் காணாம போயிடுவார் நடுவுல. The one who promised you will disappear in your journey. But those times are the times when he will test whether we still believe, whether we still stick on to God, whether we still are in the right way. And soon that time is over. The same promise through which God tested you, the same promise will exalt you as well. இப்ப வாக்குத்தத்தம் பண்ணிட்டு ஆண்டவர் சில இடங்கள்ல சில நாட்கள்ல நம்ம ஆண்டவரே இல்லாத மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனா அதே வாக்கு கொடுத்தவர் உங்களை உயர்த்துவார் ஒரு காலகட்டத்துல. Shall we all take? I'm going to finish, so we are going to read together Ezekiel chapter 12 verse 25 to 28. எசேக்கியேல் 12வது அதிகாரம்
25 28 வசனம் வரைக்கும் 25ல இருந்து 8 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். All of you, I want all of you to எல்லாரும் mark சேர்ந்து it. வாசிக்கலாம். எல்லாரும் அதை மார்க் பண்ணிக்கோங்க. Ezekiel chapter 12 verse 25 to 28. Whatever language you want to read, you read with me. But I, the Lord, will speak what I will, and it shall be fulfilled without delay. For in your days, you rebellious house, I will fulfill whatever I say, declares the sovereign Lord. The word of the Lord came to me, Son of man, the house of Israel is saying, the vision he sees is for many years from now, and he prophesies about the distant future. Therefore, say to them, this is what the sovereign Lord says, none of my words will be delayed any longer. Whatever I say will be fulfilled, says the sovereign Lord. என்ன உனக்கு வாக்களித்தனோ அதை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்ற போகிறேன். Every promise, though the promises tested you, though the promises were delayed, but the Lord says in Ezekiel 12:28, there is no more delay. None of my words will delay any longer. What I said, I will fulfill, declares the sovereign Lord. Hallelujah. நான் சொன்னது ஆகையால் 28 ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. One more. Joshua, the last. Joshua 21:45. யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனம். Did the word speak to you tonight? ஆண்டவருடைய வார்த்தை உங்களோட பேசினதா இன்றைக்கு? Did the word heal you tonight? ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சுகப்படுத்தினதா? Lord, what is the point? What is the meaning of my Christian life? Me doing ministry? Maybe you're thinking. நீங்க நினைக்கலாம், நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன பார்த்தேன், இல்ல என்னுடைய ஊழியத்துல என்ன கண்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். Today God is speaking to you that my hand, it is my own hand that will exalt you. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. என்னுடைய கையே உங்களை உயர்த்தும், உங்களை பலப்படுத்தும் அப்படி என்று. Joshua 21:45. Shall we all Joshua 21:45. Shall we all read it together? Not one of all the Lord's good promises to the house of Israel failed. Everyone, all of you say everyone was fulfilled. எல்லாம் நிறைவேறிச்சான். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. Hallelujah. Hallelujah. Many times we have promised God and we have failed. அநேக நேரம் ஆண்டவருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம் சில காரியத்தை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி, but we have failed. ஆனா அதுலலாம் நம்ம தவறி இருப்போம். But the word of God, once he promises, he will never fail. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில வாக்குத்தத்தம் தந்துட்டார்னா அதை விட்டு விலகவே மாட்டார், அதை நிறைவேற்றி One of all the Lord's good promises to the house of Israel failed. Everyone was fulfilled. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லியிருந்த ஒரு வார்த்தை கூட தவறலையா, எல்லாமே நிறைவேற்றினார் அப்படின்னு. Today I want to remind you one more time about the promise verse of this year. அப்ப இன்னைக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்த்துகிறேன். It says, I will send marvelous help to you. நான் உங்களுக்கு பலத்த உதவியை அனுப்புவேன். அற்புதமான ஒரு உதவி. For God to exalt you, for God to change your life. I am telling you that God is sending
marvelous help. ஆண்டவர் உங்களுக்கு அற்புத உதவியை அனுப்புகிறார், உங்களை உயர்த்த, உங்களை பலப்படுத்த. Run your race looking at Jesus' face. ஆண்டவருடைய முகத்தை பார்த்து உங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை நீங்க It's ஓடிக்கொண்டிருங்க. not over yet. இன்னும் முடியல. You will be exalted through God's hand. God's hand, it's himself will exalt you. ஆண்டவருடைய கரமே உங்களை உயர்த்தும். நல்ல கரங்களை தட்டி, Lord, I want your hand to be in my life. ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னுடைய வாழ்க்கைக்கு வேணும்னு சொல்லி கேட்போம். What are the two things God is the one who can give us? இந்த ரெண்டு காரியம் நம்ம பார்த்த அந்த ரெண்டு காரியம் எது? ஆண்டவருடைய கரம் மாத்திரமே இது நம்மளுக்கு கொடுக்க முடியும். Riches and honor. ஐஸ்வர்யம், கனம். Riches and honor. ஐஸ்வர்யமும் கனமும். You don't have to be like 50 years old to get the respect and riches. Pray from now onwards, Lord, at this age, at this time, I want to earn that riches and honor from your hand. But நீங்க நினைக்காதீங்க 50 வயசுல தான் உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும், அந்த கனம் கிடைக்கும். நீங்க இப்பல இருந்தே நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு கனமும் ஐஸ்வர்யமும் உண்டாயிருக்கணும் அப்படினு சொல்லி கேளுங்க. So let's all we are going to pray. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். Let's all thank the Lord for the word. நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை செலுத்துங்க. Thank the Lord. Yes, church, pray. நீங்க சொல்லிருக்கீங்க, இஸ்ரவேலின் குடும்பத்தாருக்கு நீங்க கொடுத்த ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே ஏசப்பா நிறைவேறாம போகல. ஒவ்வொன்றையும் நீங்க நிறைவேற்றுவீங்க. Thank you for your word. உங்களுடைய வார்த்தைக்காக Okay, number 1, pray, Lord, riches and honor, may it come from your hand to me. உங்களுடைய கரத்துல இருந்து ஏசப்பா ஐஸ்வர்யமும் உங்களுடைய கரத்துல இருந்து கனமும் ஆண்டவரே எங்களுக்கு வரட்டும் இயேசு சுவாமி. May God exalt you. ஆண்டவர் உங்களை உயர்த்தட்டும். May the hand of God exalt you. ஆண்டவருடைய கரமானது உங்களை உயர்த்தட்டும். Jabez prayed and God's hand was upon his life. யாபேசு ஜெபித்தான், ஆண்டவருடைய கரம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. Ezra fasted, God's hand was upon that small group. எஸ்ரா உபவாசம் பண்ணி ஜெபித்தார், அந்த கூட்டத்தில ஆண்டவருடைய கரம் இருந்தது. God changed Joshua's position from servant of Moses to servant of God. யோசுவாவுடைய நிலைமையை ஆண்டவர் மாற்றினார். மோசேயின் ஊழியக்காரன் என்று காண்பதற்கு பதிலாக ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டார். Mordecai, God exalted Mordecai from a low estate to the second in rank. ஆண்டவர் மொர்தெகாயை ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமையில இருந்து ராஜாவுக்கு இரண்டாவது பதவியில வச்சிருந்தாரு. God exalted Joseph from dungeon to palace. யோசேப்பை சிறையில இருந்து பேலஸுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். அப்படியாக God, I cling on to your promises. ஆண்டவரே நான் உம்முடைய வாக்குத்தத்தத்தை இறுக்கி பிடித்துக் கொள்கிறேன். Promises will test you. வாக்குத்தத்தம் உங்களை சோதித்து அறியும் புடமிடும். The promises of God will challenge you. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு சவாலாக இருக்கும். God's promises will look very hard to be fulfilled. ஆண்டவருடைய வசனம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உண்மையாகிறதுக்கு கஷ்டம் மாதிரி நமக்கு தெரியும். But the same promise of God will exalt you one day. ஆனா இதே வாக்குத்தத்தம் தான் உங்களை உயர்த்த போகிறது. Every good promises that God has given you, none of them, not even one will fail. ஆண்டவர் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் அதுல ஒண்ணு கூட ஃபெயில் ஆக போகிறது. அத்தனை வசனமும் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். He who promised you is a faithful God. வாக்கு அளித்தவர் உண்மையுள்ளவர். He will complete your race. அவர் உங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடிப்பார். I don't know how you are in this part of your journey. இப்போ உங்களுடைய ஜர்னில உங்களுடைய பயணத்துல எப்படி நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. But your end of your journey will be exalted high. ஆனா உங்களுடைய பயணத்தின் முடிவில் ஆண்டவர் உங்களை வல்லமையாக உயர்த்தி இருப்பார். There will be greatness in your life. உங்களுடைய வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் உயர்வும் உண்டாயிருக்கும். Respect, I invite you in my life. சொல்லுங்க, கனம் நான் உன்னை வரவேற்றுக் கொள்கிறேன். Say honor, I call you into my life. கனமே நான் என்னுடைய வாழ்க்கையில உன்னை அழைத்துக் கொள்கிறேன். Say riches, I call you into my life. ஐஸ்வர்யமே நான் உன்னை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அழைத்துக் கொள்கிறேன். The
into my life. ஆண்டவருடைய அந்த ஐஸ்வர்யம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வரட்டும். The reverence from people come into my life. ஜனங்கள் என்னை மதிக்கிற அந்த கனம் எனக்குள்ளாக வரட்டும். May my position change. என்னுடைய மதிப்பு மாறட்டும். May my status change. என்னுடைய அளவு மாறட்டும். May my identity change. என்னுடைய அடையாளம் மாறட்டும். I believe not on my hard work, but I believe in the hand of God. என்னுடைய கடின உழைப்பை நான் நம்பல, ஆனா ஆண்டவருடைய கரத்தை நம்புகிறேன். Pray, pray, pray. ஜெபிங்க ஜெபிங்க Pray for ஜெபிங்க. your children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. Change overturn my children's life. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி போடுங்க. It is different story what I give to my children, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறது வேற, but you give my children. ஆனா நீங்க கொடுங்க ஆண்டவரே. Like David prayed for Solomon, pray for your children. தாவீது ராஜா எப்படி சாலமோனுக்காக ஜெபம் பண்ணாரோ, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. Pray for riches and honor for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிங்க. They should not work like how hard you work. நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்ச மாதிரி உங்க பிள்ளைங்க செய்யக்கூடாது. May riches and honor come to our children. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வரட்டும். Say every promise, let it come to pass. எல்லா வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரட்டும்னு கேளுங்க. Let it not delay anymore. இனிமேலும் தாமதிக்க வேண்டாம். Let it come into my life. அது என்னுடைய வாழ்க்கையில இப்பவே வரட்டும்னு கேளுங்க. Before God gives a blessing, He will test you. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்பாக உங்களை புடமிடுவார். The promise will test you. வசனம் உங்களை புடமிடும். There will be test in your life for your Christian walk. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை புடமிடுவார். But at the end, the promise will exalt you. ஆனா வசனம் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களை உயர்த்தும். As we sing this song, let's just sing with sing like a prayer. Let's sing this song like a prayer. இந்த பாடல ஒரு ஜெபமாக நீங்க பாடுங்க. Thank you, Jesus. கொஞ்சம் ஃபாஸ்டா. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. கரங்களை தட்டுங்க ஃபர்ஸ்ட். ஒரு நாளும் என்னை மறவாய் தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். The one who never forgets you. ஒரு நாளும் என்னை மறவாய் தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே. Thank you, Jesus. இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவாய் தெய்வம். Never one day He will forget you. Never. Never. உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. So many years He has been faithful to you, looking after you. So in the coming years He will look after you. He will look after. He will look after. வல்ல கரத்தால் His mighty hand என்னை தாங்கி. His mighty hand. His mighty hand. His powerful hand. He will cover you with His wings. வல்ல கரத்தால் என்னை தாங்கி உந்தன் சிறகாலே மூடி காத்திட்டீர்.
promises are faithful, true, real. யார் மறந்தால், no matter who forgets you, he will never forget you. யார் மறந்தாலும் சுவாமி, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அழைத்தார். யார் மறந்தாலும், யார் மறந்தாலும் whoever forgets, நான் மறவேனே he will never forget you. வாக்கெனக்கு அழைத்தார். அதனால நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவாமல் உன்னை மறக்க மாட்டார். He will not forget you. Don't worry. நன்றியோடு No matter who forgets you, what happens? ஒரு நாளும் என்னை மறவாமல் தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உன் கையிலே. எதிர்காலம் My future is in that mighty hand, Lord. எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. That's why I don't fear anymore. எதிர்காலம் உம் கையிலே. எந்தன் பயம் I have given my future into your hands and I will not fear. நீரன் பக்கத்தில் பயப்பட You are standing next to me, துணையாக so I will not fear. நீரே. என் பக்கத்துல இருக்க சாமி, நீரன் பக்கத்தில் நான் பயப்பட மாட்டேன் சாமி. பயப்படேனே. எந்தன் துணையாக என் துணையாக இருக்கிறீங்க, என் துணையாக இருக்கிறீங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லிடுவோமா லாஸ்டா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் நன்றி, நன்றி. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. Thank you Jesus. நன்றி நல்ல இயேசு கரங்களை தட்டி. Yes, Shall we clap our hands? வாக்குத்தத்தம் பண்ணவர், the one who promised, will never leave you. Thank you, He's not like man how he sees you. No, no, Hallelujah. மனுஷன் பார்க்கிற விதமா உன்னை பார்க்கிற தேவன். The way man sees it. Hallelujah. The way man values you. Never. Hallelujah. He never values you that way. Hallelujah. Thank you Jesus.